இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன இது? உனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு மட்டுமா? ஆமா. எனக்கு எதுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்த? நம்ம இவளுக்காக வாங்கிட்டு வந்தோம்னு சொன்னா கண்டிப்பா இவ சாப்பிட மாட்டா. உனக்கு வாங்கிட்டு வரணும்னு எனக்கு மட்டும் ஆசையா? அப்புறம் எதுக்கு வாங்கிட்டு வந்த? நான் வாங்கல, மதினி தான் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அக்காவா? எதுக்கு அவ வாங்கிட்டு வர சொன்னா? நீ தான் எங்க வீட்டுக்குள்ளே வர மாட்டில்ல, எங்க வீட்டுல சமைக்கிறத மட்டும் எப்படி சாப்பிடுவியா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நான் என் அக்கா கையால சமைச்சது நல்லா சாப்பிடுவேன். அக்கா. ஏய், ஏன் கத்துற? அக்கா. அமைதியாரு. ஜிகர்தண்டா, மதினி எதுக்கு கூப்பிடுற? அவகிட்டே கேக்குறேன். ஏய் மீனாட்சி, ஒரு நிமிஷம். அப்ப நான் என்ன அண்ணியமா? கடையில இருந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறீங்க? இரு. அக்கா. மீனாட்சி, வேண்டாம் அதெல்லாம். இரியா. ஏய், என்ன மீனாட்சி? நான் கிளம்புறேன், போ. ஏய், என்னாச்சு? அப்புறம் ஏன் நீ இப்படி பண்ண? ஏய் மீனாட்சி, அமைதியாரு. நீ பேசாத. ஏன் தேனு, வெளிய இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லிருக்க? வெளியில இருந்தா? ஐய, கேட்டுட்டாலே. இல்ல மதினி, அதான் நீங்க சொன்னீங்கல்ல, அதான் சாப்பாடு மீனாட்சிக்கு வெளியே வந்து வாங்கிட்டு வந்து கொடுன்னு ஏதாவது அதத்தான் கேக்குறேன். இங்க பாருக்கா, உன் கையால சமைச்ச சாப்பாட்ட சாப்பிட எனக்கு உரிமை இருக்கு. இந்த வீட்டு சாப்பாடுனா நான் சாப்பிட கூடாதா? நான் செயின் கொடுத்திருக்கேன். எனக்கும் இந்த வீட்ல கொஞ்சம் ரைட்ஸ் இருக்கு. அதுக்கு வட்டியா நான் இங்க சாப்பிட்டுக்கிறேன். கணக்குல வேணா எழுதிக்க சொல்லு. ஐயோ, பஞ்சாயத்து ஆக்கிடுவா போலியே. மதினி ப்ளீஸ். சாரி மீனாட்சி, நான் தான் ஏதோ தெரியாம ஜீவா தம்பி கிட்ட சொல்லிட்டேன். உன் கையால நீ சாப்பாடு கொடு, நான் சாப்பிடுறேன். சரி இரு, ஒரு 5 minutes இரு, இப்போ ரெடி ஆயிடும்.